ஹாய், வணக்கங்க. இன்னைக்கு ஒரு ரொம்ப சேட் நியூஸ். காலையிலேருந்து இல்லை, நேற்றிருந்தே எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக தான் இருக்குது. அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன். இப்போ இருக்கிற பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப மனசளவில் வீக்காக இல்லை தைரியமாக தான் இருக்காங்களான்னு தெரியல. தைரியம் தாங்க இவங்களுக்கு ஒரு விதத்தில் பார்த்தா. சாகருக்கு தைரியம் இருக்கிற இந்த பிள்ளைங்களுக்கு இதுக்கப்புறம் வாழ்க்கையே இல்லைன்னு நினச்சிட்றாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, என் ரிசல்ட் வந்துச்சு. இங்கே கேரளாவில் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் 2 நாளைக்கு முன்னுக்கு கவர்மெண்ட் பிள்ளைங்களுக்கு ரிசல்ட் வந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா என் பொண்ணு 10th தான். என் மகன் வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கிறா. அப்போ என் மகளோட ஃப்ரெண்டு பக்கத்து வீட்டுக்கார பிள்ளை, அந்த பிள்ளை கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்குது. என் மகளுக்கு ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளை இங்கிலீஷ் மீடியத்தில் தான் படிக்குது. என் மகளோட ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு பக்கத்து வீட்டில் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்குது. அந்த பிள்ளைக்கு ரிசல்ட் வந்திருக்குதுங்க. பார்த்தீங்கன்னா 10ஆவதுல பாஸ் பண்ணிருச்சு, A+ கிடைக்கலையாம். இது ஒரு அந்த பிள்ளைக்கு கொஞ்சம் மனசில் என்ன நினச்சின்னு தெரியல. கொஞ்சம் அந்த பிள்ளைக்கு கௌரவ குறைச்சலாக இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். வீட்டில் பார்த்தீங்கன்னா சூசைட் பண்ணிக்கிச்சாமா, தூக்கு போட்டு சாகிற வயசாங்க அந்த பிள்ளைக்கு. ரொம்ப பார்த்தா சூப்பராக இருக்குது. ரொம்ப அழகான பொண்ணு தான். கேரளா பொண்ணுங்களே ரொம்ப அழகு தான், அது சொல்லவே தேவையில்லை. பார்க்குறப்ப என் பொண்ணை பார்த்த மாதிரியேன்னு அவ்வளோ அழகு, அதே வயசு. அந்த பிள்ளையை பார்க்குறப்ப இப்போது நம்ம பொண்ணை பார்க்குற அதே ஃபீலிங் தான். 10ஆவது தான் என் பொண்ணும் படிக்குது. இன்னும் ரிசல்ட் வரலானா. இந்த பிள்ளைங்கள நம்ம A+ வாங்கணும், நல்ல மார்க் வாங்கணும்னு அவங்களுக்கு ரொம்ப கம்பல் பண்ணுறனால அவங்க ஏதோ ஒன்று நினச்சிட்றாங்க. பயந்துட்டு இப்படி செய்கிறாங்கன்னு நினைக்கிறேன். வீட்டில் இருக்கிறவங்கள விட வெளியில் இருக்கிறவங்க ரொம்ப ஒரு மாதிரியே பேசுகிறாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த பிள்ளைங்க இந்த முடிவு எடுக்கிறாங்களோ என்னமோ. அந்த நியூஸ் பார்த்ததுலேருந்தேன்னு ஃபோனில் ஸ்டேட்டஸ் வச்சுருந்தாங்க. அதை பார்த்தப்பறந்தே மனசு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஏன் இந்த பிள்ளைங்க இந்த மாதிரி முடிவு எடுக்கிறாங்கன்னு தெரியல. 16 வயசு ஆகுது. 16 வயசில் ஒரு வயசே கிடையாது. 10ஆவதுக்கு மேலே இன்னும் எவ்வளவோ வாழ்க்கை இருக்குது. 10ஆவது பாஸ் பண்ணிட்டாங்க. ஃபெயில் ஆனாலும் பாஸ் ஆனாலும் மனசில் ஒரு தைரியம் வேணுங்க. இந்த மாதிரி தப்பான முடிவெல்லாம் எடுக்கக்கூடாது. குழந்தைங்களுக்கு நாம் அவங்கள எல்லாத்துலேயும் நல்ல மார்க் வாங்கணும்னு ரொம்ப கண்டிப்போடு இருக்கக்கூடாது. பாஸ் பண்ணணும், ஜெயிக்கணும் தான், அதெல்லாம் சரி. ஆனாலும் அவங்களுக்கு நம்ம கொஞ்சம் தைரியமும் கொஞ்சம் சேர்த்து சொல்லி கொடுக்கணுங்க. இதுதான் இன்றைக்குள்ள வீடியோ. இதை பார்த்துட்டு கண்டிப்பாக நம்ம பிள்ளைங்களையும் எப்படி அவங்களுக்கு தைரியம் சொல்லி வளர்க்கணுன்னு இதை சொல்லிக் கொடுங்க, தைரியத்தை சொல்லிக் கொடுங்க. அவ்வளோதாங்க இன்றைக்கி வீடியோ.